பள்ளி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பையன் ஒரு கையில லெட்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க ஆசிரியர் சொல்லியிருக்காங்க, இந்த கடிதத்தை கொண்டு போய் உன் தாயிடம் மட்டுமே கொடுக்கணும்னு. அதை படிச்ச தாய் கண்கள் நிறைய கண் கலங்கி சத்தம் அந்த பையன் முன்னாடி படிச்சு காமிச்சிருக்காங்க. உங்க பையனுடைய அறிவு திறமைக்கு எங்க பள்ளியில போதுமான வசதி இல்லை, அதனால தயவு செஞ்சு உங்க பையனை வீட்டுல வச்சு நீங்களே பாடம் கற்பித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்திலுமே கொடுத்திருக்கு. அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்லை, இந்த உலகிற்கு ஒளியூட்டிய தாமஸ் ஆல்வா எடிசன் தான். 1847 இருந்து 1931 ஆண்டுகள் வர 1300க்கும் மேல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் பல கண்டுபிடிப்புகளுக்கு மத்தியில அவர் தாய் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய சுத்தம் பண்ணும்போது அந்த பழைய கடிதம் கிடைச்சிருக்கு. அந்த கடிதத்தை படிச்சு பார்க்கையில, உங்க மகன் மன வளர்ச்சி குன்றியவன், அவனுக்கு எங்களால் பாடம் கற்பித்து தர முயலாது அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்துல போட்டிருக்கு. அதை படிச்ச எடிசன் ரொம்பவுமே கதறி அழுகி இருக்காரு. மன வளர்ச்சி குன்றிய குழந்தைய கூட மாபெரும் சாதனையாளர் ஆக்க முடியும்ன்றது ஒரு தாயால் மட்டுமே முடியுன்றத இந்த கதையின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.